இன்றைக்கி குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. எப்போவுமே சீரக சம்பா அரிசியில் வச்சு தான் பழக்கம். ஸோ ஃபஸ்ட் டைம் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னத்த நாளே பாஸ்மதி அரிசி வாங்கி வச்சுட்டோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நல்லா தண்ணியில் கழிஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, கறிவேப்பிலை, புதினா, மல்லி இலை, 4 வரமிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்துட்டு ஆயில் அப்புறம் நெய் சேர்த்து சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. அப்புறமா நீள் வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் வதக்கும் போது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடுங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உரித்து வச்சு அதை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுத்து மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா போதும். அதையும் வந்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதையும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. மசாலா வதங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே மசாலுக்கு தேவையான உப்பு வந்துட்டு நல்லா கலந்துக்குங்க. அது கூடவே மல்லி இலையும் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் வந்து சிக்கன் குழம்புக்கு மிளகு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 1/4 கப்பு எடுத்து அதையும் நான் கூட சேர்த்திட்டேன். கொஞ்சம் ஒரு மணம் வரும் இல்லைங்களா, அதுக்காக 1 கப்பு தேங்காய் பால், 1/4 கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கழுவி வச்ச சிக்கனை போட்டு மசாலையே நல்லா வேக விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் கலந்து உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் போதும் இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு. விசில் வந்த உடனே வந்துட்டு குக்கரை வந்து இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு விசில் அடங்கினதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் வந்துட்டு சாதம் குலையாமல் வரும். நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.